ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அபி. என்னென்னா, பெங்களூர்லேருந்து திருப்பதிக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. நாளைக்கு மதியம் வந்து திருப்பதியில் வந்து 2 மணிக்கு அந்த மாதிரி தரிசனம் இருக்குது. ஸோ இது ஒரு விலாகாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் வந்து இப்போ தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லுங்கள் வினோத். அது யாருன்னா நானும் வினோத் 2 பேர் மட்டும்தான் நாங்கள் போகிறோம். வருஷம் போவோம். ஆனால் வருஷம் வந்து ஃபேமிலி கூட போவோம். இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வினோத் கூட போகிறேன். வினோத் எனக்கு மஸ்கா சஸ்கா அதுதான். ட்ரெயின் வர 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அந்த மஸ்கா சஸ்கா உட்காந்து பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பயங்கரம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துச்சா, ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து லோயர் பர்த்தும் வினோத்க்கு வந்து மிடில் பர்த்தும் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு சீட்டில் ஏறி படுத்தாச்சு. வந்து திருப்பதி வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா 6 மணிக்கு தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதனால் 2 மணி நேரம் வந்து பிஃபோரெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்ரீனிவாசன் ரெஸ்ட் ஹவுஸில் வந்துட்டு 4 மணிக்கே ட்ரெயின் வந்துடுச்சு. நாங்கள் நினச்சோம் சரி எப்போது ட்ரெயின் வந்து டிலே ஆகுமே, ஒரு வேளை இன்றைக்கி ஆகிருமோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் பிஃபோராகவே வந்து 3:30 நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தேடி வர்றதுக்கு ஒரு 4 o'clock ஆச்சு. இப்போ 6 o'clock தான் ரூம் தருவேன்னு சொன்னாங்களா. ஸோ 2 hours நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். இப்போ வந்து திருப்பதி அந்த தேவஸ்தானத்துலேயே வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே 300 rupeesக்கு வந்து நம்ம ரூம் புக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். நான் ஏசி வந்து அவைலபிளாக இல்லை. அதனால் ஏசி வந்து அவைலபிளாக இல்லை, நான் ஏசி தான் அவைலபிளாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டோர் தான் லாக் பண்ண முடியல. அப்புறம் வந்து 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 2 சேர், அதுக்கப்புறம் விண்டோலாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. மஸ்கிட்டோ நெட்லாம் இல்லையா இது? இதான் மஸ்கிட்டோ நெட்டா? ஓகே தெரிய மாட்டேது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேன் இருக்கும், 2 சேர் இருக்குது, லெட்டின் அண்ட் பாத்ரூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 300 rupeesக்கு வந்து இது வந்து ஒர்த்து தான், நல்லா தான் இருக்குது. ரூம் ஓகே தான். நான் கூட நினச்சிட்டு இந்த ரூம் ரொம்ப சின்னதாக, லெட்டின் பாத்ரூமில் ரொம்ப சின்னதாக இருக்குமோன்னு பார்த்தேன். பட் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி வேணும்னா ரூம்லாம் இங்கேயே புக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்ரீனிவாசம் ரெண்ட் ஹவுஸில் இருக்கோம். நாங்கள் புக் பண்ணதும் அதில் தான் புக் பண்ணோம். ஆஃப்டர்நூனுக்கு 300. ஐயோ ரொம்ப தூக்க கலக்கத்தில் வளரிட்டே இருக்கு. ஆஃப்டர்நூன் வந்து 2 o'clock வந்து நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு போகணும். ஆனால் அப்போ பார்க்க போக முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒரு 9 o'clockலாம் கிளம்பிடணும். அதனால் இப்போவே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிடணும். ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகவே இருக்குது. அதான் 2 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்துட்டு கோயிலுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு டாப், ஒரு பேண்ட்டு, ஷாலு. இது புது ட்ரெஸ் தான், ஏன்னா கோயிலுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் புதுசாக போடணுன்றதுக்காக எடுத்தேன். நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அவங்க கேட்டாங்க, போய் லைனில் நிற்கிறதுக்கு உனக்கு இந்த மேக்கப் தேவையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சோம், எங்கே போனாலுமே எனக்கு மேக்கப் போட தோணும். அந்த மாதிரி தான் லைனில் நின்னா என்ன மேக்கப் போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டுட்டு 8 o'clock பிளான் பண்ணோம். அப்படி இப்படின்னு 9 o'clock ஆகிடுச்சு ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கே. அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. நானும் வினோத்தும் காலைல கிளம்பிட்டோம். பட் 8 o'clock பிளான் பண்ணோம். ஆனால் பிளான் பண்ணபடி என்றைக்கு பொண்ணுங்க கிளம்பியிருக்காங்க அந்த மாதிரி இன்றைக்கி. இப்போ வந்து 9 o'clock ஆகுது. இப்போ வந்து நாங்கள் கீழ் திருப்பதியில் இருக்கோமா, கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஜீப் அந்த மாதிரி பஸ் அந்த மாதிரி போகும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, சாப்பிட்டுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஸ்ஸில் தான் போனோமா, இல்லை ஜீப்லாம் வந்து நம்ம ஏறி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் பஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபுல் ஆகிடுதா, அதனால் பஸ் பண்ணிட்டு ஜீப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்காக இந்த விண்டோ சீட் வேணுன்றதுக்காகவே 2 பஸ்ஸு கேன்சல் பண்ணி 3வது பஸ்ஸில்
ஏன்னா வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சாமி பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். ஏன்னா 2 மணி நேரத்தில் இன்றைக்கி சாமி பார்த்தாச்சு. எப்படின்னா அதுவும் சனிக்கிழமை 2 மணி நேரத்தில் சாமி பார்த்தது எங்களாலே நம்பவே முடியல. நான் கூட ஈவினிங் ஆகிரும் அப்படின்ட்டு தான் நாளைக்கு இது ஈவினிங் தான் நான் பஸ்ஸே புக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி 2 மணி நேரத்தில் நான் சாமி பார்த்தேன்னா காலைல 6 மணி 7 மணி 8 மணிக்கு வரவங்களுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. காலைல நாங்கள் 10:15க்கு போயிருந்தோம். 11:30க்கு தான் அந்த டோர் கேட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 300 rupees டோக்கன் டிக்கெட் வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த ஓப்பன் பண்ணுற கேட்டுக்கிட்ட எல்லோரும் நின்றுட்டே இருந்தாங்களா, திடீர்னு பார்த்தா வேறு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த கேட்டு பக்கத்தில் தான் நாங்கள் நின்னோம். எதா தம்பி ஓட்டுது அப்படின்னு சொல்லி அங்கே பிடிச்ச ஓட்டோம்னா அப்படியே ஓடிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கேயுமே லைன் நிற்கவே இல்லை. ஸோ அப்படி போயிட்டே இருந்ததுனால மூவிங்லேயே இருந்ததுனால நாங்கள் காசுலேயே பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து கொஞ்சம் இந்த ஒரு பார்க் இருக்குது ஆப்போசிட்டில். இந்த பார்க் வந்து யாருமே மறந்துடாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே படுத்து தூங்குற பிளேஸு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் போல் நம்ம கீழே போனோன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா மேலேயே வந்து அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் படுத்துருந்தோமா, அதுக்கப்புறம் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, ஏன்னா இங்கே அன்னதானம்லாம் போடுறாங்க. ஆனால் அன்னதானத்தில் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியலன்னா அங்கே வந்து ரொம்ப க்யூவாக இருக்குது. நம்ம ஏற்கனவே லைனில் நின்று தான் வந்திருக்கோம். திரும்பவும் போய் லைனில் வெயிலெல்லாம் இப்போ நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வெளியில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அதில் சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வினோத் ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டாங்களா, சரி நீங்கள் உங்களை எடுங்க, நாங்கள் உங்களை எடுக்கிறோம், நீங்கள் எங்களை எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் மாற்றி எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம ஜீப்பில் போக வேண்டாம், பஸ்ஸில் தான் போகணுன்னு சொல்லி நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. பஸ்ஸுக்கு தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஏசி பஸ் வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை சீட்டு. அதுக்கப்புறம் நார்மல் பஸ்ஸு சீட்டு கிடச்சிதா, சரின்னு சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். இன்றைக்கி சாமி வந்து சூப்பராக பார்த்தோம். நீங்களுமே அந்த மாதிரி 11:30க்கு தான் மார்னிங் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் போய் 6 o'clock அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண வேண்டாம். பார்த்து முடிச்சுட்டு சாமியை வந்து இன்றைக்கி 2 மணி நேரம் தரிசனத்துக்கு அப்புறம் நான் ரூமில் வந்து பேசுகிறேன். ஏன்னா இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு ஒன்று ரொம்ப ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. ஏன்னா சாமி காலில் நாங்கள் 10:15க்குலாம் கோவிலுக்கு வந்தாச்சு. பட் இப்போ வந்து டைம் என்ன 5 டைம் வந்து இப்போ 5 ஆகுது. அதனால் பயங்கரமாக டயர்டாக இருக்குது. கால் கையில் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கூட்டத்தில் ரொம்ப நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்றைக்கி சாட்டர்டே வேறு இல்லையா, அதனால் ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரூமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் கால் வலியில் என்னால் எழுந்திரிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் காலையில் தான் எழுந்திரிச்சோம். ஹாய், இப்போ நாங்கள் வந்து திருப்பதிலேருந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டோம். நேற்று சாமி பார்த்து முடிச்சுட்டு நேற்று ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் யோலோ பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம்.